ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சத்தான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாம்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு 1 கப் முருங்கைக்கீரையை உருவி எடுத்து வச்சுருக்கேன், அலசி அதை சேர்த்துக்குங்க. அது கூடவே நான் 5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டு, இது கூட 3 வெள்ளைப்பூடு தொலி உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கீரைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் வந்தோடனே இறக்கிட்டு வெந்த எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. சூப் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சூப்பை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதனால் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.